திரைப்படம் என்பது சக மக்களின் பண்பாடு, பாரம்பரியம், வாழ்க்கை முறை மற்றும் மனித உணர்வுகளை பல தலைமுறைகளுக்கு எடுத்துரைக்கும் வலிமை மிக்க கலை வடிவமாகும். அப்படிப்பட்ட திரைப்படத்தை உருவாக்கும் கலை ஆளுமைகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக திரைப்பட கலை இயக்குனர் திரு கார்த்தி லோகா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவரை சந்திச்சு அவருடைய திரைத்துறை அனுபவத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், மக்கள் வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா குட். சினிமா துறை அப்படின்னு எடுக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இயக்குனர் ஆகணும், நடிகர் ஆகணும், இசையமைப்பாளர் ஆகணும், பாடலாசிரியர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல ஒரு கலை இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற இந்த முடிவை எப்படி எடுத்தீங்க? எப்படி இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு அமைஞ்சது? கலை இயக்கம் நான் சின்ன வயசுலேருந்து பேசுனது, பழகினது இதெல்லாம் வச்சு நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது சில விஷயம்லாம் நான் பொம்மை செய்கிறது, சில ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. இது ஸ்கூல் முடித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நான் ஃபிலிம் மேக்கிங் படிச்சுட்டு வெளியே வந்துட்டு எனக்கு பிடிச்சது ஓகே, எனக்கு கையில் வந்த கலை இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலையில் இன்ட்ரெஸ்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்அப்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாமே டெக்னிக்ஸ் எல்லாமே அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரும் கூடயும் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி எல்லாருமே அதை ஒரு குரூப்பாக தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் அது கட்டமைப்பே அந்த குரூப்பாக சேர்ந்தால் தான் அது நடக்கும். அதனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது அந்த ஒரு அப்படிதான் அதுக்குள்ள வந்தீங்க. ஸோ இந்த ஜேர்னி சினிமாக்குள்ள எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, சின்ன வயசுல இருந்து நீங்க அதை அடுத்தடுத்து கத்துக்கிறீங்க, இதை பண்ணலான்னு முடிவு எடுக்கிறீங்க. இருந்தாலும் சினிமாக்குள்ள வரும்போது பல சவால்கள் இருக்கும். ஒரு படம் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதா இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய முதல் படம் எப்படி அமைஞ்சுது? முதல் படம் ஒரு உதவி இயக்குனரோட சந்திப்பு கிடச்சி அவர் மூலயமா லைன்மேன் சொல்லிட்டு அப்படி சார்லி சார் எல்லாம் வச்சு பண்ணோம். ஒரு சின்ன ஒரு நார்மல் பட்ஜெட்டில் நல்ல ஒரு கதை களமோட ஒரு கண்டென்ட் இருக்க ஒரு படமாக, சோஷியல் மெசேஜ் இருக்க ஒரு படமாக நம்ம கொடுத்தோம். அது லைவ் ஸ்டோரி, அது உண்மை சம்பவம் அடிப்படையில் எடுத்தது. ஸோ அது நல்லா போச்சு. நாங்கள் அது தேட்டருக்கு கொண்டு வரணும்னு பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. ஓடிடியில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த லைன்மேன் திரைப்படம் நீங்க இப்ப சொன்னது, இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி அந்த மாவட்டத்துல அந்த ஊர்ல நடக்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஒரு கலை இயக்குனரா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி போடும்போது உங்களுக்கு அது எவ்வளோ எளிதா இருந்தது, இல்லை அது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருந்துச்சா முதல் படம்? சேலஞ்சிங் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை, ஃபீல்டு தான் சேலஞ்சாக இருக்கும். ஆனால் நம்ம பிஃபோராக நம்ம அதுக்காக போய் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அங்கேருந்து அந்த கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணிவிட்டு, அங்கே இருக்க விஷயங்கள்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அந்த சினிமாவில் நம்ம அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், ஃப்ரேம்குள்ளே வர வைக்கணும். இப்படி நம்ம அங்கே போயிட்டு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு கலை இயக்குனராக செட்டும் நீங்கள் அங்கே போட வேண்டியதாக இருக்கும். அந்த செட்டில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸும் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். எது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும்? ப்ராப்பர்ட்டி தேடி அதை எடுத்துகிட்டு வைக்கிறதா, இல்லை அந்த ஃபுல் செட்டையே ரெடி பண்ணுறது தான் கடினமான விஷயமா? என்னென்னா, ஒரு செட்குள்ளே ப்ராப்பர்ட்டி அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை கேரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக தான் அதை ட்ரீட் பண்ணுவோம். அதுவும் ஒரு கேரக்டர் தான். ஸோ அது அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போகிறதுக்குள்ளே அது எவ்வளோ க்ளீனாக இருக்கா, இல்லை அது ஒரு கிளாஸோ இல்லை ஏதோ ஒன்று அது சேஃபாக இருக்கா, ஆர்டிஸ்டோட அது கனெக்ட் ஆகும், சேஃபாக இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வடிவமைச்சு அதை பண்ணுவோம். ஸோ இதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம அதை என்ன பண்ணலாம், எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லாமல் அதை எப்படி பண்ணி தரலாம் அப்படின்னு அதுக்கான தேடல் அப்படிங்கிறது தான் சவாலா அமையும். ஸோ லைன்மேன் திரைப்படம் முதல் படம் பண்றீங்க, அப்போ ஒரு பதட்டம் இருந்துச்சா? முதல் படம் நல்லா பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் இருந்ததா, இல்லை ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சா படம் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக? இது எப்படின்னா, நாங்கள் அது போராடிட்டு இருக்க டைமில் இது கிடைச்ச உடனே அது எல்லாருக்குமே சவாலாகிடுச்சு. ஸோ எல்லாருமே அந்த போராட்டத்தில் தான் இருக்காங்க. எல்லாருமே நியூ கமர்ஸ், எல்லாருக்குமே அது ஒரு வாய்ப்பு. அதை தான் நாங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ இதுதான் நடந்துச்சு லைன்மேனில். ஸோ இதை இன்னமும் நாங்கள் பெட்டராக்கிட்டு இருக்கோம், நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து அப்கமிங் நல்ல அப்டேட்ஸ்லாம் திரைப்படங்கள் அப்படிதான் உங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ லைன்மேன் திரைப்படத்தில் போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும், அதே மாதிரி கோர்ட்டு சீன் வரும். ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ஆர்ட் டைரக்டராக அங்கே என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும்? நாங்கள் முன்னாடியே அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் எல்லாரையும் வாட்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம லைவாக போகிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்படி ஒர்க் பண்ணுவோம். லைவாக நாங்கள் நிறைய போயிருக்கோம். செட் ஒர்க்கை விட நாங்கள் லைவாக நிறைய போயிருக்கோம். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். யாராவது இன்டரப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக
ஒரு டீம் நாங்கள் டைரக்ஷன் டீம் எல்லாருமே சேர்ந்து அதை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ கலை இயக்குனரா உங்களுக்கு யார் ஒரு இன்ஸ்பிரேஷன்? ஸோ இவங்களெல்லாம் பார்த்து தான் நான் இந்த திரைக்குள்ள வந்திருக்கேன், இவங்கள மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு என் குருநாதர் நிறையா, நான் குருவோட ட்ரெயின் ஆகியிருக்கேன். ஸோ அவங்களாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாருமே கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க, சிங்கப்பூர் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இது இல்லாமல் அவங்களோட எனக்கு பேரை வந்து குறிப்பிடலாம். ரகுவீரன் சொல்லிட்டு அவர் சிங்கப்பூரில் இருக்காரு. ஸோ ஸோ திரைப்படங்களா நீங்க வந்து வேலை பார்த்துருக்கிறது ஒரு சில புகைப்படங்கள் கூட நாங்க பார்த்தோம். ஒரு குடிசையில வந்துட்டு அந்த காலத்துல நடக்கிற ஒரு திருமணம் மாதிரி, பழங்குடியின திருமணம் மாதிரி இதெல்லாம் நீங்க எடுத்திருந்தீங்க. ஸோ இதுக்கான வேலைகள்லாம் பின்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு? இதை வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. நமக்கு ஒரு லிஸ்ட் அவுட் கொடுப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு பர்டிகுலராக வேணும், இந்த பீரியடில் நடக்குது, இப்படி ஒரு காலகட்டத்தில் அது நடக்குது. அது வந்து திருவள்ளுவரோட பயோகிராஃபி வந்து ஏஜே கிருஷ்ணன் சார் பண்ணார். அதுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்போ அந்த டைமில். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதால எல்லாமே அந்த பீரியடில் இந்த விஷயம் தான் யூஸ் பண்ணாங்க. மா, பலா, வாழை இப்படி விஷயங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் என்னெல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்களோ அதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்தோம். அதில் பூ அந்த தொடுத்துல இருந்து அந்த சரத்துல இருந்து எல்லாமே நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இப்போ அதுக்கான ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும் இல்லையா? நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாப்பலா வாழை, அந்த பூவை இப்படி தான் தொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க உட்காந்து படிப்பீங்களா? இல்லை இயக்குனர்கள் உட்காந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்களா? இதுக்கான அந்த ரிசர்ச் ஒர்க்லாம் யார் பண்ணுவா? நீங்களே பண்ணுவீங்களா? இது நாங்களும் பண்ணுவோம். எங்களோட டைரக்டரோட டீமில் இருக்காங்களே அவங்க எங்களோட பேசுவாங்க. அப்போ அவங்களும் நிறைய புக்ஸ் படித்து அந்த மாதிரி ஒரு தமிழ் இலக்கியங்கள்லாம் படித்து அப்படி ஒரு நாலேஜில் அவங்க வந்து நம்ம கிட்ட பேசி இதை சொல்லுவாங்க. ஓகே. எனக்கே சில விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நம்ம எல்லாத்தையும் மறந்துருக்கோம், எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த விஷயங்கள் இருக்கு தமிழ்ல அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது மாப்பழா வாழை பழங்கள்லாம் இப்போ கிடைக்கிற விஷயம், ஒரு சில பூக்கள் இதெல்லாம் கிடைக்காது. அதுவும் அந்த ஹிஸ்டாரிக்கலா போகும்போது அப்போ பண்ணதெல்லாம் இப்போ இருக்காது. அதை நீங்க எப்படி வந்து சவாலா எடுத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்தீங்க? இல்லை இப்போ எல்லாத்தையுமே அசல் ஒன்று செய்ய முடியும். ஒரு போலி அசல் ஒன்று இருக்குன்னா அதுக்கு போலி ஒன்று செய்ய முடியும். அந்த போலி டம்மியை வந்து நம்ம அதை செய்யறது தான் இருக்கலே ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த மொமெண்ட்டை வந்து இப்போ சால்வ் பண்ணிடும். அங்கே எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு அந்த டம்மியில் செஞ்சு வச்சுட்டோம்னா முடிஞ்சிடும். ஸோ சில விஷயம்லாம் என்னோட சீனியர்ஸ்லாம் வந்து சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டா இருக்கு இல்லையா, அந்த யூனிட்ல கொண்டு வருவாங்கல்ல பெரிய சாப்பாடு அண்டா, அதெல்லாம் கவுத்து போட்டு சிவன் சிலையை பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி லிங்கமா வடிவமா காமிச்சிருக்காங்க. சில அந்த கிடைக்காத இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு. அதை ஓகே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளை அப்படியே அதுக்கேத்த மாதிரி பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி கலைத்துறை அப்படின்னு வரும் பொழுது இந்த விஷயம் தான் என்னுடைய ஒரு கனவா இருக்கு, இதை நான் பண்ணிடணும், இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்துல நான் வேலை பார்த்துடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா? எனக்கு வந்து அனிமேட்ரானிக்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து ஸ்பீல்பர்க் அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல்லாம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம், அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ பெரிய மேசிவ் பட்ஜெட்டில் ஒரு நல்ல அந்த டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு அனிமேட்ரானிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா ஃபியூச்சரிஸ்டிக் திரைப்படம் நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். ஆனால் அப்போவே அந்த டெக்னாலஜி இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கும், அந்த டெக்னாலஜியில் நம்ம அதை பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான திரைப்படங்கள்ல வேலை பார்க்கணுன்ற ஒரு கனவு இருக்கு. உங்க கனவு நினைவாக வாழ்த்துக்கள். தமிழ் திரைப்படத்தையும் தொடர்ந்து மலையாள திரைப்படத்திலையும் நீங்க வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கான அனுபவம் எப்படி இருந்தது, அது குறித்து சொல்லுங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். சாயாவனம் ஃபர்ஸ்ட் படம், அது வந்து எல் ராமச்சந்திரன் சார் மூலியமாக எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இமீடியட்டாக நான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேகாலயா ஷிஃப்ட் பண்ணாங்க. மேகாலயா செம எக்ஸ்பீரியன்ஸ், செம ஒரு ஊர். அங்கே போயிட்டு 20 days ஷூட் பண்ணுறோம். எல்லாருக்குமே பூச்சிக்கடி எல்லாமே இதுவாகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆர்டிஸ்ட்லாம் ஒரு நாள் கட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் போங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் ஒரு ஒரு க்ரீனரியாக எர்த்தியாக ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு மண் சார்ந்த அந்த மாதிரி ஒரு மலைச்சாரல் அந்த மாதிரி எப்போவுமே இருக்கும் அந்த ஊரில். அப்படி ஒரு படம் தான் சாயாவனம். சவுந்தரன் எல்லாம் பண்ணியிருக்காரு, அப்புக்குட்டி அண்ணன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போது லக்ஷ்மின்ட்டு ஒரு உமன் டைரக்டர் வந்து கெட்டுக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அதில் வந்து அந்த பொம்மலாட்டம் மாதிரி அந்த கேரளா தையம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த தையம் மாதிரி ஒரு கிரீடம் வச்சு ஆடுறத நாங்கள் கிரீடமே பண்ணோம். ஒரு 6 கிரீடம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து போகிற மாலம் அதெல்லாம் பண்ணோம். ஸோ லோக்கல் செட்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தோம். அந்த கோவில் சாமி சிலை நம்ம வழிபடுறது, அப்புறம் சிலை, ஐயனார் சிலை இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்.
ஓகே. ஸோ நீங்க தமிழ் திரைப்படங்களையும் வேலை பார்த்துருக்கீங்க, மலையாள திரைப்படங்களையும் வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ 2 சினிமா துறைக்கான அனுபவம் எப்படி? தமிழ் சினிமா எப்படி இருக்கும்? மலையாள சினிமா எப்படி இருக்கும்? எதுவும் பெருசா எனக்கு வேறுபாடு தெரியல. எல்லாருமே அந்த ஒரு தொழில் நோக்கத்துல ஒரு பிசினஸா தான் சினிமாவை நம்ம அணுகணும். அதுதான் நடக்குது எல்லா இடத்துலயுமே. அது ஓப்பனா எல்லாருமே சகஜமா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. ஓகே. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் எதுவும் பெரிய ஆமா, வித்தியாசம் பெரிய இல்ல வித்தியாசம் இல்ல. அப்படின்றீங்க. ஸோ இயக்குனர்கள் அப்படின்னு வரும்போது, அதாவது ஒரு திரைப்படத்தை இயக்குனருக்கும், கலை இயக்குனருக்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து ஒரு பொருள் விஷுவலா நெனச்சுப்பாங்க. இது ஆமா. வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க அத அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஸோ எந்த உங்க 2 இடத்துலயுமே பேருக்குமான ஒரு நான் கனெக்ஷன் நிறைய எப்படி ஸ்டோரி இருக்கும்? நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய படம் வந்து ட்ராப் ஆகும். டைரக்டருக்கும், கலை இயக்குனருக்கும் பிரச்சனைனால ட்ராப் ஆகும் ஓகே. அப்படின்னு சொல்லி நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படியே பேர் மாறும், வேற டைரக்டர் வருவாங்க. இப்படி தான் நடக்கும். ஸோ அது ஏன் நடக்குதுன்னா, ரொம்ப ஒரு புரிதல் இல்லாம நடந்து ஒரு 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. அது இல்லாம தவிர்க்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கலைக்காக நம்ம அதை தவிர்த்துட்டு நம்ம வேலை செய்யலாம். அதுக்காக நம்ம பண்ணலாம். எல்லாமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஸோ ஓகே. ஆர்ட் டைரக்ஷன் இல்லாம எனி ஆர்ட் ஃபார்ம் இது வந்து நம்ம வந்து ஈகோ இல்லாம நம்ம வேலை செய்யலாம். ஓகே. ஸோ இப்போ கலை இயக்குனர் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஏன்னா பெரும்பாலும் ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் ஆமா. அப்படின்னா, அந்த படத்தோட இசையமைப்பாளர பேசுவாங்க, நடிகர் நடிகைகள ஆமா. பேசுவாங்க, இயக்குனர பேசுவாங்க அதிகபட்சம். ஆமா. அவங்களுக்கு தான் அதுக்கான பாராட்டுலாம் கிடைக்கும். ஆனா கலை இயக்குனரை எந்த அளவு பாராட்டுறாங்க? இருக்கு. அப்படி அவங்களுக்கு இல்லாம இல்ல. ஓகே. பாராட்டுறாங்க. நான் என்கரேஜ் ஆகி தான் நான் வந்தேன் அந்த ஒரு ஓகே. ஸோ கட்டமைப்புல நீங்க அந்த நான் மாதிரி வச்சுக்கணும் பார்த்து அப்படின்னு நினைச்சதே இன்ஸ்பயர் நான் அப்படிதான். நான் வந்து தோட்டத்தினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய செட்டப்லாம் பண்ணினாங்க, இவ்வளோ பெரிய மேன் பவர் எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். இதை வந்து அவர் ஸ்டேஜில் வந்து அவார்ட் வாங்கும்போது எனக்கு அது ரொம்ப கியூரியஸாக வீட்டில் ஒரு மாதிரி எனர்ஜி ஆகிடுவேன் அது பார்க்கும்போதே. ஸோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இப்படி ஒரு மொமெண்ட்டுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் போராடலாம், யார் கூட வேணாலும். ஓகே. ஸோ நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நீங்க சொன்னீங்க எனக்கு அந்த பொம்மை செய்யறதெல்லாம் ஆர்வம் அப்படின்னு. இப்போ நீங்க இந்த கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. ம். அந்த அவார்ட் வாங்குறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னு. ஸோ உங்கள பார்க்கும்போது தெரியுது நீங்க ரொம்ப ரசிச்சு ரசிச்சு வந்த வேலையா இது தெரியுது. ஸோ எப்படி இருக்கு நீங்க அத ஆரம்பத்துல அத அங்க உட்கார்ந்து ரசிச்சு இதெல்லாம் பண்ணணும்னு நெனச்சு, இப்போ அதெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்கு? அந்த ஃபீல் எப்படின்னா, ஒரு நம்ம சிவாஜி சார் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த செட்டை விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் வீட்டை விட்டு போகிறோம் பங்களா வீடு, ஆமா. அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு செட்டில் இருந்து அப்படியே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். ஃபுல் எல்லாமே ரிமைண்ட் ஆகும். ஷூட்டிங்கில் என்ன நடந்தது, யார் யாருக்குள்ள பேசணும், எல்லாத்தையும் நினச்சிட்டு ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவேன். ஓகே. ரொம்ப அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அந்த மொமெண்ட் மட்டும். ஓகே. ஒரு ஒரு செட்ட ஆமா, விட்டு ஆமா. வரும்போதுமே நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம், சில விஷயம்லாம் மறக்கவே முடியாது. அது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. ஸோ சின்ன வயசுல இருந்து இதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னும்போது, வீட்ல இருக்கிறவங்க, குடும்பத்தினர் எந்த அளவுக்கு ஏன்னா சினிமா துறை பக்கம் போறாங்க அப்படின்னாலே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இல்ல இல்ல அங்கெல்லாம் போக வேண்டாம் அந்த அப்படின்னு ஒரு விஷயத்துல விஷயம் சொல்லுவாங்களே, உங்களுக்கு எப்படி? எனக்கு ஓப்பன் சாய்ஸ் தான். நான் விருப்பப்படுறத நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே. வீட்டில் ரொம்ப புரிதல் இருக்குது அதில். நான் அதுக்கும் நிறைய சண்டை போட்டிருக்கேன், நிறையா ஓகே. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். வேணும்னா நம்ம சண்டை போட்டு தான் நான் ஈஸியாக கிடைக்காதுல்ல அது. ஆமா. எதுவா இருந்தாலும் அடம் பிடிச்சு தான் ஆமாம். வாங்கணும் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் அமையும்போது எந்த அளவுக்கு உங்கள பாராட்டுனாங்க? எவ்வளோ சப்போர்ட்டா இருந்தாங்க குடும்பத்தினர்? நல்ல சப்போர்ட். நான் வெளியே இப்போ இவங்க கூட இருக்கேன், அவங்க கூட டேரக்டர் கூட இருக்கேன், எடிட்டர் கூட இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சரிடா பார்த்துட்டு வா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி அப்படி பேசுவாங்க. நம்ம எதுவுமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும் போது எங்கேயோ போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் அந்த சினிமாலையும் கொஞ்சம் வந்துட்டான், ஏதோ பேசுகிறான், யாரு கூட பழகுறான் அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ அவனுக்கான ஓரளவு அங்கீகாரம் கிடைக்குது ஓ அப்படின்னு இருக்கு. உணருவாங்க. ஓகே. ஓகே. ஃபேமிலி தானே. ஓகே. ஸோ உங்களுடைய வேலைகள்ல நீங்க விஜய் சேதுபதி அவர்களோடையும் ஆமா. ஒரு ஆட் ஷூட் ஒண்ணு ஆமா. பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத ஆமா. பார்த்தோம். அந்த அனுபவம் குறித்து அது சொல்லுங்க. விஜய் சேதுபதி அவர்களோட வேலை பார்த்தது எப்படி அவர் இருந்தது? ரொம்ப செம்ம கைண்ட், அவர் செம்ம ஜாலி, ஒரு மாதிரி குழந்தை மாதிரியான மனுஷன் தான் அவருக்கு. ரொம்ப ஓகே. குழந்தை அவர், சின்ன குழந்தை அவர். ஆனால் பார்க்க ஃபிசிக்காக அப்படி இருக்காரு, ஆனால் சின்ன குழந்தை அவர். ரொம்ப செல்லமாக கூப்பிடுவார். செட்டில் ஓடி ஆடி நான் வரேன், ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பேன் பின்னாடி. அதாவது ஓகே. ஃபயர் போடுறது இந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரோல்லே இருக்கும். நம்ம செட்டில் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம மேலே கண்ணு பட்டு நம்ம கூப்பிடுவாங்க, டேய் லோகு அப்படின்ட்டு. ஸோ என்ன அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு போய் நிற்கும்போது, சூப்பர்ரா செமையாக பண்ணுற, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி எனக்கு பர்த்டே. ஸோ சாக்லேட் வாங்கிட்டு வந்து ஊற்றி விட்டு ஜாலியாக இருடா, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு
ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ ஷூட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பாக அந்த விஜய் சேதுபதி அவர்களோட நீங்கள் வேலை பார்த்த தருணம், அதில் வந்து அந்த தமிழ் எழுத்துக்களோட வேலைப்பாடு அப்படிங்கிறது தான் அந்த மொத்த ஃபோட்டோ ஷூட்டுமே. ஸோ அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது, அந்த தமிழ் எழுத்துக்களை கொண்டு வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டை பண்ணுறது? அந்த கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு அதில் வந்து இப்போ கேலண்டர் ஃபோட்டோ ஷூட் தான் அன்றைக்கி அந்த ப்ளே. ஸோ அதில் வந்து இப்போ 12 மந்த்ஸை வந்து 12 மாதங்களை வந்து பிரித்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வடிவத்தை கொடுத்தாங்க. அதில் வந்து ஒன்று வந்து ரா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து பெர்ஃபெக்டிவ், அந்த மாதிரி சம் டைலிஸ்டாக இருக்குது இப்போ 12க்குமே. ஸோ அதில் ஒரு போர்ட்ரேட் தான் அந்த அவர் அந்த எழுத்து ராவை வச்சு கொடுக்குற ஒரு போஸ். ஸோ இது மாதிரி நம்ம அதில் 12 கான்செப்ட்ஸ் இருக்குது. 12 மாதங்களுக்கும் அந்த ஒரு 12 ஃபோட்டோஸ் இருக்கும், 12 செட் இருக்கும் அதில். ஸோ நான் அது ஒரு நைட் ஃபுல்லாக போனோம், ஷூட் போனோம். ஈவினிங்லேருந்து அப்படியே மார்னிங் ஏர்லி மார்னிங் வரைக்கும் முடிச்சு அவரை ஹாப்பியாக அனுப்பிச்சி வச்சோம். நல்லா இருந்துச்சு. ஒரு டே பை டே ஃபுல் அவர் ஒர்க் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வேலை பார்க்கறது எப்படி இருக்கும்? தூக்கம்லாம் ரேண்டமாக நம்ம அடுத்தடுத்த செட்டப்புக்கு ரெடி ஆகிட்டே இருப்போம். இங்கே ஒரு செட்டப் பண்ணிட்டு இருப்போம், அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு செட்டப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சுற்றி 6 செட்டப் இருக்கும். அதில் 3 செட்டப் முடிஞ்சிச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணி திருப்பவும் அதில் வேறு செட்டப் பண்ணுவோம். ஸோ ஃபேப்ரிகேட் பண்ணிடுவோம் அந்த டைம்லேயே. அப்படி ஸோ அங்கே ஷூட் போயிட்டு இருக்கும்போது சைட் பை சைட் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் உங்களுடைய அந்த வேலைகளில் அந்த கை ஒரு எரிஞ்ச கால் ஒன்று, அந்த கை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்னன்னா அது அந்த விஷயம் ஏன் பண்ணேன்னா, லைன்மேன் படம் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் மூவி, அதில் வந்து நாங்கள் பட்ஜெட்டாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். ஃபன் கிடச்சிது, அதை வச்சு போகும்போது அவருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த அளவுக்குலாம் ரொம்ப இதில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. 2-3 பேர் இருந்தாங்க, அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டட், நான் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது டேரக்டர் வந்து ரோகநாதன் நீ பண்ணிட்டேன்னா சூப்பர், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் பண்ணேன். அப்போ தான் அதை பார்த்தேன், நான் பண்ணிவிட்டு செம்மையாக வந்திருந்தது. ஓகே, அந்த நேரத்தில் அது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது கதையில் வந்து அது அந்த விஷயம் தேவை, அதனால அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது அந்த இடத்துல கரெக்டாக அமைஞ்சு வந்தது. அது எவ்வளோ சவாலான விஷயம். ஏன்னா எங்களுக்கு அதை பார்க்கும்போதே அந்த ஒரிஜினல் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. ஒரு மாதிரி அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அதை பார்த்தா, அந்த ஒரு ஃபீல் வந்தது. அந்த அளவுக்கு அதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கெட வேண்டியதாக இருந்தது? எனக்கு அது 2 ஹவர்ஸ் எடுத்துச்சு. அந்த பையன் காலில் தான் லைவாக பண்ணேன். அவன் என்னோட அசிஸ்டன்ட், வந்து தூத்துக்குடியில் பர்சனல் க்ளோஸ். அவன் காலில் தான் பண்ணேன். அவனுக்கு அன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்லிட்டோன்னே ஜாலி ஆகிட்டான். அவன் காலில் உட்காந்து 2 மணி நேரம் பண்ணிவிட்டு ஷார்ட்டில் வந்து அவனுக்கு வச்ச உடனே புரிஞ்சிச்சு, ஓ இதுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி அதில் ஒரு கை, அதையுமே நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி செய்கிறீங்க? என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இதுக்கு தேவைப்படும்? இது ஃபுல்லாக ஒரு டீம். இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லும் போது நமக்கு பெயிண்டர் இருப்பாங்க, கூடவே பெயிண்டர் டீம் இருப்பாங்க, அப்புறம் கார்பெண்டர் டீம் இருப்பாங்க, மோல்டர் டீம் இருப்பாங்க, கல்ச்சர்லாம் பண்ணுறவங்க அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க அது இல்லாமல் செட் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு ரோலில் இருப்பாங்க. ஸோ இவங்க மோல்டர் டீம் கிட்ட இந்த கிளே மேட்டர், இந்த சிலிக்கான், இந்த டெக்னிக்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்கள வச்சு நாங்கள் அதை பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இந்த ஷேப் வேணும், இந்த விஷயம் வேணும்னு சொல்லுவாங்க. டை நம்ம காஸ்ட் பண்ணி நம்ம அதில் ரெடி அப்படியே மேட் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே அதை ரெடி பண்ணி இன்ஸ்டன்ட்டாக அதை நம்ம லைவ் ஸ்பாட்லேயே பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். பிஃபோராக சில விஷயம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது ஒரு பட்ஜெட்டான படம். ஒரு பட்ஜெட்குள்ளே வேலை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை, நீங்கள் டக்குன்னு அதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஆனால் உங்களுக்கும் அதுக்கான செலவு இருக்கும், அதுக்கான பொருட்கள் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தில் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்? நான் அந்த எஃபெக்ட் வந்து நான் மேக்கப் கிட்டில் வர அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ராசட்டிக் பண்ணுறவங்களோட டெக்னிக்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அதில் நான் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து ரொம்ப நம்ம ஸ்கூல் கிராஃப்ட் மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு ஃபெவிகால் வச்சு அந்த மாதிரி ஒரு நான் எஃபெக்ட் அதில் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் ஸ்ட்ரோக் வச்சு. ஓகே, எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும். அதை வந்து காம்பேக்டாக நம்ம பட்ஜெட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒர்க்லேயும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். அது எதுவும் ஸோ பட் அது இருக்கும்போது அதோட அந்த உண்மை தன்மை, அது ஒரிஜினலாகவே இருக்கணும் அப்படின்றக்குள்ள. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம், ஒரிஜினலாக தான் எனக்கு தெரிஞ்சது. அதுதான் வந்து நம்ம அதை கிளியராக நம்ம முடிவு பண்ணிடுவோம். அது இப்படி வரும், நம்ம ஒரு கிராஃபில் போனால் தான் அது பண்ணவே முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம ஒரு வாட்டி ரியலைஸ் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். அது கிடைக்கும் குட் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ ஒரு கலை இயக்குனராக நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அது உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் நீங்கள் எங்கேயோ கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு பின்னாடி அந்த கார்பெண்டராக இருக்கட்டும், அவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தங்க ஒரு செஷன் இருக்காங்க அப்படின்னீங்க. அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சினிமா அப்படின்னு உள்ளே வந்துட்டதுனால வேலை பார்க்குறாங்களா? எப்படி? இப்போது சிஜி வந்ததுனால, ஏஐ வந்ததுனால எல்லாமே மேன் பவர் போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. எப்போவுமே எல்லா விஷயமும் இருக்கும். அதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும், அதை இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்து பண்ணணும். இப்போ அவங்க வாரிசெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் தொழிலை விட்டு வேறு எதுக்கு போயிடுறாங்க.
ஸோ அப்படி இல்லாமல் வேறவங்களும் வரணும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இப்படி நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழலாம், சினிமாவில் இப்படி வேலை செய்யலாம், நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அது பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ சொல்லியிருந்தீங்க நீங்க அந்த ஏஐலாம் வந்துட்டா ஆமா. இப்போ இருக்கக்கூடிய ஒரு மேன் விஷயமே பவருக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்குல்ல. அது இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அதுதான். அந்த ஆமா. ஏஐ வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் அதை ஆல்டர்னேட் பண்ணிடும், ம். மனிதர்களுக்கு வேலையே இருக்காது அப்படி அப்படின்னு. ஒன்று இப்போ போயிட்டு கலை இயக்குனராகவே நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி ஒரிஜினலாக ரெடி பண்ணுறதையும் தாண்டி க்ரீன் மேட் வச்சு அதை ஏஐல எடிட் பண்ணிடலாம், ஏஐல இமேஜ் ரெடி 3D பண்ணிக்கலாம், யா இப்படிலாம் வைக்கலாம். வருதே. அது எந்த அளவு சாத்தியமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஓகே தான். ஆனால் வந்து நம்ம அது லைவ்ன்ட்டு ஒன்று இருக்குல்ல, அது பண்ண முடியாது. ஸோ அது சிஸ்டம்குள்ளே எப்போ போகுதோ அது ஆர்டிஃபிஷியல் தானே. நமக்கு நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல, இயற்கைன்னு ஒன்று இருக்குது. நம்ம இயற்கைக்குள்ளே மரத்தடியில் உட்காந்தா தான் முனிவரை காமிக்க முடியும். அப்படி ஒரு ஷாட் எடுக்கணும்னா மரத்தடியில் உட்கார வச்சு தான் எடுக்கணும். அது ஸோ அந்த மாதிரி எடுத்தாதான் அது அப்படி வந்து அமையும் ஆமாம். அப்படின்னு. ஓகே. உங்களுடைய வேலைகள்ல நாங்க அந்த புகைப்படத்துல பார்த்தோம். ஒயர்லாம் வச்சு நீங்க ஒரு வேலை ஒண்ணு ஆமாம். பண்ணியிருந்தீங்க. அது பார்க்கவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன மாதிரியான வேலை அப்படின்னு எனக்கு கேட்கவே நான் அது ஆர்வமா இருந்துச்சு. சீனியர் ஒரு அண்ணன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவர் ஃபர்ஸ்ட்டு நான் அப்போ தான் வந்து அவர் மீட் பண்ணுறேன். அவர் சிஆர்ஐ பம்ப் கம்பெனியோட ஒயர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒயரில் வந்து ஒரு மேனிக்வின் பண்ணணும். அந்த கவர் பிக்சரில் அந்த மேனிக்வின் இருக்குது. ஸோ அந்த மேனிக்வின் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். அது ரொம்ப மாற்றி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓகேப்பா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நான் பண்ண ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு அது கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணேன். 7 நாள் ஆச்சு எனக்கு அது முடிக்க. சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணேன். ரொம்ப ரிசல்ட் நல்லா கிடச்சிது. சக்ஸஸ் சொன்னாங்க அப்படின்னு. அவங்க ஆஃபீஸில் அது மேனுக்வின் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க ஒரு ஒரு வேலை பண்ணும்போதுமே ஆரம்பத்துல வந்துட்டு நீங்களா அதை சவாலா எடுத்துக்கிட்டு தான் ஆமாம். பண்றீங்க. இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எங்கேயோ நல்லா அழகா வந்து முடிஞ்சிருது. ஸோ அது ஒரு ஒரு வேலையும் எடுக்கும்போது சவாலா இருந்தாலும் முடிக்கும்போது நல்ல விதமா அமையும் போது நீங்களே உங்களை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறது உண்டா? பரவாயில்ல, நம்ம கையில ஒரு நல்ல திறமை இருக்கு, நம்ம கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு உங்களுக்கே ஒரு பெருமை இருக்குமா? அதை தாண்டி நம்ம பண்ண விஷயத்த நான் நமக்கு நம்மளோட ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே. இப்போ இதை இப்போ நோட் பண்ணுறாங்க, நம்ம பண்ண விஷயத்த நோட் பண்ணுறாங்க, அந்த விஷயத்த ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே. ஸோ நல்லா வாட்ச் பண்ணியிருக்கீங்க. பண்ணி அதை ரிசீவ் பண்ணி நமக்கு அதை அட்ரஸ் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கு, இந்த டிசைன் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ எங்களுக்குமே அது தோணுச்சு. ஒரு ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போதும் அந்த கை எரிஞ்ச கால் அது பண்ணி இருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒயர்ல பண்ண மேனிக்யூனா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே தோணுச்சு. அதனால தான் நாங்களும் சொல்றோம். கண்டிப்பா மக்களுக்கும் அதே தோணும். இவ்ளோ திறமையா ஒரு ஒரு விஷயத்தையும் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இப்போ கலை இயக்குனரா உள்ள வரணும் அப்படின்னு ஒரு சில இளைஞர்கள் நடப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு உள்ள வந்தா என்னென்ன சவால்கள்லாம் இருக்கும்? அவங்க என்ன விஷயங்கள்லாம் சவாலா எடுத்துட்டு உள்ள வந்து ஜெயிக்கணும்? ஃபஸ்ட்டு விஷயம், சினிமா வந்து சில பேர் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சினிமாவில் தான் காசும் கொடுத்து சாப்பாடும் போட்டு வேலை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கான குவாலிட்டிஸை பில்ட் பண்ணிக்கங்க. இப்போ படிங்க, கிராஃபிக்ஸ் படிங்க, டிசைனிங் படிங்க, விஎஃப்எக்ஸ் படிங்க, டெக்னிக்கலாக அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ நமக்கு தான் அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ நீங்க அடுத்தடுத்து கலை இயக்குனரா என்னென்ன படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தடுத்து என்னென்ன படங்கள உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம்? இப்போது நாங்கள் D24 சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். டிசம்பர் 24 சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். இது முழுக்க முழுக்க கடல் சார்ந்த ஒரு மீனவனோட ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ட்ராமாவாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு செலிப்ரேஷன் மோடில் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ ஓகே. நாங்க அது எல்லாமே காத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய வேலைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய படமும் அடுத்தடுத்து வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் எங்க கூட உங்களுடைய ஜேர்னி பத்தியும், உங்களுடைய இந்த சினிமா துறை அனுபவம் பத்தியும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுல மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி மேடம்.